ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள்: தக்காளி பழம், பச்சை மிளகாய், பூண்டு நசுக்கணும், கொஞ்சோண்டு வெறும் மிளகாய்த்தூள், தாளிப்பதற்கு கருவேப்பிலை. இது வறுத்த பொடியாக அரைச்சி வச்சுன்னு சாதத்தில் கடைசியாக சேர்க்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் இது நல்லா வறுத்துக்கணும். வறுத்து பொடியாக்கி சாதத்தில் கடைசியில் சேர்க்கணும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு சேர்க்க வேண்டும். கடுகு பொரிந்தவுடன் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்க்க வேண்டும். பிறகு நசுக்கி வைத்த பூண்டு சேர்க்க வேண்டும். பூண்டு சிவந்ததும் தக்காளி பழத்தை சேர்க்க வேண்டும். பிறகு மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டும். பிறகு சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டும். பிறகு தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும். இந்த தக்காளி பழத்திற்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணுங்க. பிறகு நன்றாக கிளறி வதங்க விட வேண்டும். இந்த சாதத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கிறதுனால உப்பு சேர்த்துக்கணும். இந்த வதக்கின தக்காளி இந்த சாதத்தில் கொட்டிக்கினாங்க. அப்புறம் இந்த வறுத்து வச்ச பொடியும் இந்த சாதத்தில் போட்டு நல்லா கலரிக்கினாங்க. தக்காளி சாதம் ரெடி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.